Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நீட் 2026க்கான அப்ளிகேஷன் February ஃபர்ஸ்ட் வீக்கில் மோஸ்ட்லி ஓப்பன் ஆகிடும். நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத வித் எக்ஸாம்பிளோட இப்படி தான் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கணும், இப்படி தான் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் இந்தந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக 1 by 1 சொல்லிடுறேங்க. செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அது ரீசண்டாக இருக்கணும், ஓல்டாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு January 1, 2026 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, நான் போன வருஷம் அப்ளை பண்ண அதே ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாமா? வேண்டாம். January 1, 2026 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருந்தால் பெட்டர். அதுக்கப்புறம் ஃபைல் ஃபார்மேட் வந்து JPG அல்லது JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். டைப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 200 KB வரைக்கும் போகலாம். பேக்ரவுண்டு பாருங்கள், உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். 2 காதும் விசிபிளாக தெரியணும். உங்கள் ஃபேஸ் இந்த அளவுக்கு பாஸ்போர்ட் சைஸில் விசிபிலிட்டியோடு இருக்கணும், பார்த்துக்குங்க. செகண்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. போஸ்ட் கார்டு சைஸோட ஃபோட்டோ லென்த்து 6 இன்ச்சாகவும் விட்த்து அகலம் 4 இன்ச்சாகவும் இருக்கணும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில். ஸோ 4 inch into 6 inch அந்த நீள அகலத்தில் எடுத்துக்கணும். இதுவும் JPG JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். மேக்ஸிமம் 200 KBக்கு மேலே போகாமல் பார்த்துக்குங்க. அதே போல் ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோலையும் இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்ட் மறந்துடாதீங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக கேண்டிடேட்டோட சிக்னேச்சர். இந்த கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் ஒயிட் பேக்ரவுண்டில் உங்கள் சிக்னேச்சர் பிளாக் இங்கில் போட்டிருக்கணும். JPGயில் தான் இருக்கணும் அல்லது JPEG ஃபார்மேட்டில் இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 KBயை தாண்டாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் இருக்கக்கூடிய 10 ஃபிங்கர்ஸோட தம்பு இம்ப்ரெஷன், அந்த ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷன் வேணும். இப்படி வைக்கக்கூடாது, திஸ் இஸ் ராங்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதை ஸ்கேன் பண்ணி JPG அல்லது JPEG ஃபார்மேட்டில் வச்சுக்கணும். இது வந்து கண்டிப்பாக ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு பயன்படுத்துறதுனால கரெக்டாக பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஒயிட் A4 ஷீட்டில் ஹரிசாண்டலாக வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இது இந்த ஃபிங்கர், இது இந்த ஃபிங்கர், இது இந்த ஃபிங்கர், நடு ஃபிங்கர், இது இப்படி இந்த மாதிரி ஃபிங்கரோட டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்கணும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள், நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் 10th மார்க் ஷீட் எல்லாருக்குமே வேணும். கிளாஸ் 12th மார்க் ஷீட்டு கிளாஸ் 12 பாஸ் பண்ணவங்களுக்கு வேணும், ஃப்ரெஷருக்கு தேவையில்லை. ஸோ இந்த 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி தான் எல்லாருமே நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லாமே என்ட்ரு பண்ண போகிறீங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே போல் ஆதாரில் இருக்கணும் அப்படிங்கிறது அட்வைசபிள். 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியே ஆதார் கார்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆதார் வந்து அக்செப்ட் ஆகிடும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்பாவோட நேமில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்பாவோட நேம் வந்து இனிஷியலோட ஆதார் கார்டில் இருக்குது, இனிஷியல் இல்லாமல் அப்பா நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. மோஸ்ட்லி 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் அப்படியே மேட்ச் ஆனால் உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஒருவேளை ஆதார் வெரிஃபை ஆகாட்டியும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம், பயப்பட தேவையில்லை. ஓகேங்க. ஸோ 10th மார்க் ஷீட் 12th பாஸ் பண்ணிட்டீங்க, போன வருஷம் வரைக்கும் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட் வேணும். இந்த வருஷம் தான் அப்பியர் ஆக போகிறேன் 12th அப்படிங்கிறவங்களுக்கு 12th மார்க் ஷீட் தேவையில்லை அப்ளிகேஷன் போடும்போது. பட் எல்லாருக்குமே 10th மார்க் ஷீட் வேணும். எல்லாருமே 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி தான் நேமு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீட் அப்ளிகேஷனில் என்டர் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து ப்ரெசண்ட் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். உங்களுக்கு ப்ரெசண்ட் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஒன்று தானா, ஒரே ப்ரூஃபை யூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஆதார் ஐடியோ அல்லது ரேஷன் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடியோ பாஸ்போர்ட்டோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே. அதுக்கடுத்து கேட்டகரி சர்டிஃபிகேட். இது யாருக்கெல்லாம் வேணும்? SC ஸ்டூடெண்ட், ST ஸ்டூடெண்ட்ஸ், OBC நான் கிரீமி லேயர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கேட்டகரி சர்டிஃபிகேட் வேணும். கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலைன்னா கூட கேட்டகரி சர்டிஃபிகேட்டோட நம்பர், கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட்டு, கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண அத்தாரிட்டியோட நேம் இதெல்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக கேட்டகரி சர்டிஃபிகேட் வேணும். SC ST மாணவர்கள், தமிழ்நாட்டில் SCA மாணவர்களும் SCயில் தான் வருவீங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவீங்க, பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பர், டேட்டு, இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி நேம்லாம் போகிறதுக்கு பர்மனெண்ட்டு. ஆனால் OBC நான் கிரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு April 1, 2025 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட் கையில் இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. April 1, April
1/2025 அப்புறம் வாங்கின கேட்டகரி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். ஓகே, அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து யூடிஐடி கார்டு வாங்கி வச்சுக்கணும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் சிட்டிசன்ஷிப் ஆர் நேஷ்னாலிட்டி டாக்குமெண்ட் யாருக்கெல்லாம் தேவைப்படும்? என்ஆர்ஐ, ஓசிஐ, ஃபாரின் கேண்டிடேட்ஸுக்கு அவங்களுக்குரிய சர்டிஃபிகேட்டை அவங்க வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அதே போல் உங்களுக்கு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபுக்கும் ஆதார் கார்டோ அல்லது உங்களோட ஓட்டர் ஐடியோ அல்லது பாஸ்போர்ட்டோ அல்லது ரேஷன் கார்டோ, ரேஷன் கார்டு ஃபோட்டோ ஐடியா இருக்குன்னா உங்கள் ஃபோட்டோ அதில் இருக்கணும், பார்த்துக்குங்க. அதாவது கேண்டிடேட்டோட ஃபோட்டோ இருக்காது இல்லை ரேஷன் கார்டில், அப்போ ரேஷன் கார்டை ஐடி கார்டாக பயன்படுத்த முடியாது. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்க. ஸோ கடைசியாக செக்லிஸ்ட் பார்த்துக்கோங்க. செக்லிஸ்ட்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்டு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இந்த ரெண்டும் எல்லாருக்கும் வேணும். சிக்னேச்சர் ஜேபிஜி ஃபார்மேட்டில் எல்லாருக்கும் வேணும். லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் இந்த ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாருக்கும் வேணும். ஃபோட்டோ ஐடி, ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு வந்து ப்ரிஃபர்டு, ஓகேங்களா, அது எல்லாருக்கும் வேணும். எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேஷனில் கிளாஸ் 10th எல்லாருக்கும் வேணும். கிளாஸ் 12th பாஸ் பண்ணினவங்களுக்கு தேவை, இந்த வருஷம் அப்பியர் ஆகிறவங்களுக்கு தேவையில்லை. அட்ரஸ் ப்ரூஃபு எல்லாருக்கும் வேணும். கேட்டகரி சர்டிஃபிகேட் ஓபிசி, நான் க்ரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு தேவைப்படும். ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் மாணவர்களுக்கு மட்டும் தேவைப்படும். சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து என்ஆர்ஐ, ஓசிஐ, ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு மட்டும் தேவைப்படும். இந்தியன் நேஷனல்ஸ்க்கு தேவைப்படாது. அது அட்ரஸ் ப்ரூஃபே ஒரு சிட்டிசனுக்கு ஒரு ப்ரூஃப் தான், அதனால் அவங்களுக்கு தேவைப்படுது. என்ஆர்ஐ, ஓசிஐ, ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு மட்டும்தான் சிட்டிசன்ஷிப் ஆர் நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையும் செக்லிஸ்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் என்ன அந்த சைஸில், ஃபைல் சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம தெளிவாக உங்களுக்கு கொடுத்தாச்சு. 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டெலாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.